பல ஆண்டுகளாகவே பாத்தீங்கன்னா திரையுலகில் இருந்து விலகி இருந்த மைக் மோகன் அவர்கள் கோட் திரைப்படம் மூலம் கம்பேக் கொடுக்க இருக்காரு. தளபதியுடன் சேர்ந்து பாத்தீங்கன்னா ஸ்னேகா, லைலா, மீனாட்சி சௌத்ரி, பிரபுதேவா, பிரசாந்த், அஜ்மல் உள்ளிட்ட பலரும் நடிக்க இதனால இந்த படத்துடைய ரிலீஸிற்காக ரசிகர்களுமே அவருடன் காத்துட்டு இருக்காங்க. பொதுவாகவே இந்திய சினிமாவில் உருவாகி வரும் படங்களுடைய பட்ஜெட் விண்ணை தொடும் அளவிற்கு இருந்து வருகிறது. அதுலயுமே சயின்ஸ் ஃபிக்ஷன் கதை என்றால் கேட்கவா வேண்டும். கடைசியாக தளபதி நடிப்பில் வெளியான லியோ திரைப்படம் பாத்தீங்கன்னா 250 கோடி செலவில் உருவானதாக கூறப்பட்டு அதில் கால் பங்கு தொகை தளபதியுடைய சம்பளம் மட்டும் எனவும் கிசுகிசுக்கப்படுகிறது. தற்பொழுது கோட் திரைப்படத்துடைய பட்ஜெட்டும் பெரிது, நம்ம தளபதியுடைய சம்பளமும் பெரிது. மேலும் கோட் திரைப்படம் சுமார் 300 கோடி செலவில் உருவாகி வருவதாக அந்த படத்துடைய நிறுவனத்தின் முக்கிய உறுப்பினரான சுரேஷ் கல்பாத்தி ஒரு நேர்காணலிலுமே தெரிவித்திருக்கிறார். தங்களுடைய தயாரிப்பில் உருவான முதல் பெரிய பட்ஜெட் படம் தான் கோட் என்று அவர் தெரிவித்திருக்காரு. அதாவது கோட் திரைப்படத்துடைய கதை ஹாலிவுட்டில் வெளியான ஜெமினி மேன் படத்துடைய கதை தான் என்றும் கூறப்பட்டு வந்திருக்காங்க. இந்த படத்துடைய முதற்கட்ட படப்பிடிப்பு பணிகள் வெளிநாட்டில் நடைபெற்று வந்ததை தொடர்ந்து கேரளாவிலும் இலங்கையிலும் படப்பிடிப்பு நடந்துட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் வேலைகள் இருப்பதால இந்த பணிகள் விரைவில் முடிக்கப்படும் என்றும் விரைவில் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள் தொடங்கப்படும் என்றும் கூறப்பட்டு படம் பாத்தீங்கன்னா வருகிற செப்டம்பர் 5ஆம் தேதி என்று உலகம் முழுவதுமே வெளியாக இருக்கா. சரி, ஓகே, உங்கள யாரெல்லாம் கோட் திரைப்படத்தை பார்ப்பதற்கு ரொம்ப அவளோட வெயிட் பண்றீங்களோ அதை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற நம்ம தளபதி பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி 360 என்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.